அண்மை செய்தி. நாளை சென்னை வருகிறார் ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாஸ் நாளை சென்னை வருகிறார் எனவும், கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் நாளை விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சென்னைக்கு வருகிறார். அவர் எப்போதுமே அந்த விழுப்புரம் அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருப்பது வழக்கம். அங்கேதான் அவரை சந்திக்க வரக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், பாமகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என யார் வந்தாலும் அங்கே சந்திப்பது வழக்கம். ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் இருந்தால் மட்டுமே சென்னைக்கு வருவது வழக்கம். அவருடைய மகன் இல்லம், அதே போல மகள் இல்லம் உள்ளிட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் சென்னை வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். எனவே நாளைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அதிமுக கூட்டணி சம்பந்தமாக பேசி வருகின்றது. பாமகவுடன் 2 முறை சி.வி. சண்முகம் சென்று சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையிலே நாளை கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாகுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பாமக 9+1, அதாவது 9 மக்களவை தொகுதி, ஒரு ராஜ்யசபா எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த முறை கொடுத்ததை போல 7 இடங்கள் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இடையில் பாஜகவும் தொடர்ந்து பாமகவை தொடர்பு கொண்டு பேசி வருவதாக தகவல்கள் அவ்வப்போது வெளிவந்த நிலையில நாளைய தினம் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்திலிருந்து சென்னை வருகின்றார். அவர் சென்னை வரக்கூடிய இந்த நகர்வு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை நாளை திடீரென்று அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் 2019 இதே போன்ற ஒரு நிலை இருந்தது. திடீரென்று அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமானது கிரவுன் பிளாசா ஹோட்டலில். அதே போல 2021 அதிமுக பாமக கூட்டணி அமைத்த போதும் இருவரும் அந்த ஒப்பந்தங்களை கையொப்பமிட்டு பரிமாறிக்கொண்டனர். எனவே அது போன்ற ஒரு சூழல் பாமக அதிமுக இடையே ஒப்பந்தம் கையொப்பமாகுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நாளை ராமதாஸ் சென்னை வரக்கூடிய தகவலை அவரே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.